பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான காலை நேர ஆராதனையில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்த இந்த அக்டோபர் மாதத்தோட கடைசி வாரத்துக்குள்ள கடந்து வர முடியாது தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். 25ஆம் நாளில் நம்மை காணும்படியாகவும் தேவன் நம்மை ஜீவனோடும் பலனோடு வைத்திருக்கிறார். இந்த புதிய நாளின் ஆராதனைக்குள்ள கடந்து செல்வோம். என் கண்களை மூடி தினம் நோக்கி பார்ப்போம். மகா உணவுகளை வாசமா இருக்க நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்துக்காக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா இந்த காலை நேரத்திலும் சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் சத்தியத்தை நாங்கள் கேட்க இருக்கிறோம், உங்கள் பாடல்களை பாட இருக்கிறோம், துதி வேலை நான் கடந்து செல்ல இருக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனை முழுவதும் பரிசுத்த கரம் மாத்திரமே கூட விளங்கட்டும் சுவாமி. இந்த வேலையும் சதிருக்கிறோம் ஆண்டவர். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேரா தந்தை ஆஸ்பத்திரி நடத்துங்க சுவாமி. மீதியான எல்லா வேலையும் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க சுவாமி. சதிருக்கிறோம் ஆண்டவரை. விசேஷமாக இந்த நாளின்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, எங்களை நாங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்ள, எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போடுங்க சுவாமி. சதிருக்கிறோம் சுவாமி. இந்த வேலையும் தாழ்த்தி எல்லாவற்றையும் பாதுகாக்க வைக்கிறோம். நாம மாத்திரமே அங்கப்படுறதுக்காக நன்றி துதிக்கிறோம். ஜெபதேசனுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய சகோதரர் வினோத் அவர்கள் ஒரு அருமையான பாடலை பாட இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம அன்பு சகோதரிகளும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்த இருக்கிறார்கள், பாடலை பாட இருக்கிறார்கள். நம்ம அனைவரும் கேட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம். வாருங்கள். செல்வம் நீரே போதும்
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல பாடல்களை நாம் கேட்டு இருக்கிறோம். இந்த வேளையிலும் நாம் சங்கீத ஆலோசனைக்குள்ளே கடந்து இருக்கிறோம். சங்கீதத்தை படித்தால் மட்டும் போதாது, சங்கீதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வாரம் நம்ம பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த நாளிலும் சங்கீத ஆலோசனை கொண்டு வருகிற அன்பு சகோதரர் டாக்டர் வின்சென்ட் பிரபாகரன் அவர்கள் நமக்காக சங்கீத ஆலோசனை கொண்டு வர இருக்கிறார்கள். நம் கேட்டு சங்கீதத்தில் இருக்கிற அர்த்தங்களை நம்ம அறிந்து கொள்வோம். வாருங்கள். ஹல்லேலூயா. ஓகே, சோ இன்னைக்கு சங்கீதம் என்ன அதிகாரம் படிச்சோம்? 65, 66. ஸோ இந்த காரியங்கள் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆண்டவர் உதவி செய்வராக எனக்கு தாழ்த்தி ஆண்டவர்களை ஒப்படைக்கிறேன். ஸோ முதலாம் வசனம் 65 முதலாம் வசனம் சொல்லுது, தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, ஒருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இந்த சங்கீதம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னது? தேவனே சீயோனில் உமக்காக துதியானது. இன்னைக்கு நம்ம சீம்னா வேற எதுவும் இல்லைங்க, நம்ம திருச்சபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுடைய அவரோட துதி வந்து இங்க சர்ச்ல காத்திருக்கலாம். நம்ம வந்து எப்போ வருவோம் சொல்லிட்டு ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த லாக்டவுன் மத்தியில நிறைய பேர் சர்ச்சுக்கு போக முடியல. நம்மளும் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தோம்ல, பெரியவங்க வர முடியாது, சின்ன பசங்க வர முடியாது. ஏன்னா வீட்டுல எனக்கு 4 வயசு குழந்தை இருக்கு. ஸோ அதனால வாய்ப்பை கூப்பிட்டு வர முடியல. ஸோ குழந்தைங்களை விட்டுலாம் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா வந்து வசனம் சொல்லுது, சீயோனில் உமக்காக துதியானது வேண்டிக்காரங்க. ஸோ லாக்டவுன்ல சர்ச்லாம் பூட்டி இருந்தாலும் ஆண்டவர் இருக்கிற ஸ்தலத்துல அவரோட துதி எப்பவுமே இருக்குமா? ஆமென். ஸோ அதுக்கப்புறம் 2வது வசனம் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும். 2வது வசனம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் ஒழுங்கில் வருவாராக. ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாம் மூக்கு கீழே கொஞ்சம் கை வச்சு மூச்சு விட்டு பாருங்க, ஊதி பாருங்க. சுவாசம் இருக்கா? சுவாசம் இருக்கா? ஓகே, கிள்ளி பாருங்க. வலிக்குதா? ஓகே, அப்போலாம் நீங்க உயிரோடு இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஓகேவா? அவர் சொல்ற, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவாராக. ஸோ யார் யாரெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஆண்டவருக்காக ஆண்டவரை பார்க்க வருவாங்க. எங்க? சர்ச்சுக்கு வருவாங்க. நீங்க யாரை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இந்த பக்கத்து வீட்டுல ரட்சிக்கப்படலையா, அவங்களுக்கு அங்க ப்ரே பண்ணுங்க. அவங்களுக்கு மூச்சு இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு மாம்சம் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா ஆண்டோட சமூகத்துல வருவாங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 11 வசனம் தான் சொல்லுதுங்க, இந்த வருஷத்தை உங்களுடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள். ஹல்லேலூயா. வருஷங்களை எத்தனை பேருக்கு இந்த வருஷம் எனக்கு நன்மை நடந்துச்சுன்னு சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. நம்ம உண்மையா இந்த வேத புத்தகத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கரெக்டா தான் நமக்கு இது கொடுத்தாருன்னா அது நல்லதோ கெட்டதோங்க. இந்த வருஷத்துல நமக்கு ஒரு பெரிய இழப்பு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தோம்னா அது நன்மைன்னு மட்டும் தான் கொடுப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபு தான் சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம உலக பிரகாரம் பார்த்தோம்னா இது ஒரு பெரிய இழப்பு காரியங்கள் எங்களுக்கு பர்சனலா ரொம்ப பெரிய இருக்கும். ஆனாலும் சொல்லுவோம், வசனத்தை கொண்டு சொல்லுவோம், வருஷத்தை உங்களுடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் கைகாய் கொள்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்துக்குமே நம்ம வாழ்க்கையில ஒரு பிளான்ஸ் வச்சிருக்காரு. இந்த நாள்ல இந்த வருஷத்துல உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் இன்னும் தடைப்பட்டு இருக்கோம்னா இந்த வசனத்தை கொண்டு நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதாவது காரியத்தை நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோமா, தொடர்ந்து காரியங்கள் நம்ம யோசிச்சிருக்கோமா, இந்த காரியத்தை ஜெபணும். அப்புறம் நம்ம 66வது சங்கீதத்துக்கு வந்துருவோம். முதலாம் வசனம் என்ன சொல்லுது, பூமி குடிகளே நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். 65ல என்ன சொல்லுது, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள், நீங்க பூமியின் குடிகளே. எல்லாருமே லைக் ஏன்னா irrespective of the caste, religion, எல்லாருமே ஏன்னா இவங்கதாங்க உயிரோடு இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாருங்கள். 2வது வசனம், அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுமா? எத்தனை பேர் காலையில ஏஞ்சோமே ஆண்டவரை துதிச்சிங்க? ஹல்லேலூயா.
நமக்கு இது ஒண்ணுதாங்க கடமை. ஆண்டவரே எனக்கு இதை தாங்க அதை தாங்க அது இல்ல. ஆண்டவரே உங்க நாமத்தை கீர்த்தனை பண்ணணும், கொண்டாடணும். ஏன்னா எத்தனையோ பேருக்கு இல்லாத காரியங்களை ஆண்டவர் நம்ம செஞ்சுக்க. இவரு ஸ்பெஷல் 13ஆம் வசனம், சர்வாங்க தகன பலியோடு ஒரு ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா. நான் 3 வாரம் சாதிச்சல மக்களோட சர்மத்லாம் கொஞ்சம் கேட்டுருக்கேன். அவர் சொல்லிட்டு சர்வாங்க தகன பலி அப்படின்னா என்ன தெரியுமா? சர்வாங்க தகன பலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது யாரோ சொல்லும், அது பழைய ஏற்பாடா? பழைய ஏற்பாடுல இருக்கும். ஓகேங்களா? சர்வாங்க தகன பலி அந்த அங்கிள் வந்து கேட்கலாம். சாதிச்சல மக்களை சொல்லும்போது சர்வ அங்க தகன பலி. சர்வ அங்கம்னா என்னதுங்க? ஓகே, உடல் பொருள் ஆத்மா சரீரம். ஓகே, சர்வ அங்கம். என் கை உனக்கு ஒரு அங்கம், ஓகேங்களா? என் கால் எனக்கு ஒரு அங்கம், என் தலை எனக்கு ஒரு அங்கம், என்னோட ஹார்ட் எனக்கு ஒரு அங்கம். இதுதான் சொல்றது சர்வ அங்க தகன பலி. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துல நம்ம சொல்லணும், ஆண்டவர் கேட்கிறாரு, சர்வாங்க தகன பலியா உமது ஆலயத்தில் பிரவேசிப்போம். சோ இங்க வந்து ஏதோ என்னோட பெருமைக்காக இப்ப நான் இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு, நான் என்ன கலர் சாரி கட்டு வந்திருக்கேன், என்ன ஷர்ட் போட்டு, அதுக்காக இல்லைங்க. அவரோட ஆலயத்தில் நம்ம வந்து எதுக்குறதுன்னு சொல்றது சர்வாங்க தகன பலியா நம்மள முற்றிலும் தாழ்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நம்ம அப்படி வந்து நிப்போம்னா ஆண்டவர் வந்து அந்த 65ல சொன்ன மாதிரி வருஷத்தை உங்களுடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உங்களுடைய பாதைகள் நெய்யாய்ப்படுகிறீர். ஹல்லேலூயா. அப்புறம் நம்ம சர்வாங்க தகன பலியா காரியங்களை ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் போது ஆண்டவர் கடைசி வசனம் 66:20 வசனம் சொல்லுது, ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இந்த தேவனுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எப்போ சர்வாங்க தகன பலியா இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்களோ நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் 100% கேட்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நிறைய வாட்டி சம்டைம் நான் பார்த்ததில்லை, மம்மி சொல்லும் போது கேட்டிருக்கேன். டேடி வந்து சர்ச்சுக்கு வந்து உடனே அவங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? டேடி வந்து ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. வேற ஓகே, ஒரு கொஞ்சம் மேலோட்ட பார்த்துருக்கீங்க. இன்னும் ஜூம் வச்சு பார்த்துருக்கீங்களா? ஓகே. ஸோ நான் ஒரு வாட்டி இது டேடி எங்களை விட்டு போனேன், ஒரு 2வது நாள் நினைக்கிறேன். வீட்டில் நானும் அம்மா அப்படின்னா இருக்கோம். ஸோ ப்ரே பண்ணப்போ அம்மா சொன்னாங்க, அப்பா எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா சர்ச்சுக்கு வந்தோடனே வந்து தன்னோட நெற்றி தரையில சிலுவை மேல நெட்ல வந்துட்டு நெத்தி கீழே படுற அளவுக்கு மண்டிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இதுதாங்க சர்வாங்க தகன பலி. புரியுதா? இது ஏதோ மேல வச்சு கொளுத்துறது இல்லை. பலின்றது கைண்ட் ஆஃப் ஏதோ படைக்கிறதுக்காக புரியுங்களா? ஆண்டவருக்கு நீங்க தாழ்த்தினா போதும். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜெபத்தை தள்ளாம. எப்போ சர்வாங்க தகன பலியா இங்க வந்து ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே எனக்கு எல்லாமே, நான் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம தாழ்த்தும் போது நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோமோ ஜெபங்கள் கேட்கப்படும். நீங்க இதுக்காக ஸ்பெஷலா ஒரு ஸ்பீக்கர் கிட்ட போயிட்டு தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ண அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம வர்ஷிப், ஏன்னா வந்து அவர் இந்த மீடியேட்டராகவே இல்லை. லைக் நம்ம வர்ஷிப் பண்ற ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு பாலமா இருக்கிறார். ஸோ ஆண்டவர் இன்னைக்கு அங்கிள் நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த வசனங்கள் அதான் சொல்றாரு, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற ஒரே பாலம் யார் தெரியுமாங்க? இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் நமக்காக பலியானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அவர் நம்ம தாழ்த்தி அவர் மூலமா தாழ்த்தும் போது நம்ம ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த சிந்தனையோடு இந்த சங்கீதத்தை நம்ம உணர்ந்தவர்களாய் நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே, இந்த வேளை கர்த்தாவே இந்த சங்கீத பகுதியான கர்த்தாவே நாங்கள் ஞானிகளின் உதவி செஞ்சீங்க, அதுக்காக நன்றி. அதுவே இதுல நாங்கள் கேட்ட காரியங்கள் அனைத்தும் கர்த்தாவே நாங்கள் எங்களுக்காக கர்த்தாவே
யூஸ் பண்ண உதவி செய்யுங்க. அது எங்களுக்காக உறுதியாவே கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. ஹalleluya. தேவன் நம் சங்கீதம் 65 66ல இருந்து ஒரு நல்ல ஆலோசனை தேவன் நம்ம வாழ்க்கையில கட்டளையிட்டு இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இந்த நாளிலும் நாம் தேவ ஆராதனைக்குள்ள கடந்து செல்லிருக்கிறோம். தேவனை துதிக்க இருக்கிறோம். நம்ம இணைந்து துதிப்போம். நம்ம அன்பு சகோதரி பேரின்ப ராணி அவர்கள் நம் துதியின் வேலையை நடத்துவார்கள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் இம்மட்டுமாக காத்ததற்காக நன்றி அப்பா. தனிமையிலே தவித்த போது தாயாக தேற்றினீரே. தனிமையிலே தவித்த போது தாயாக தேற்றினீரே. உள்ளம் உடைந்து நிற்கையிலே உயிராக வந்தீரையா. என் உள்ளம் உடைந்து நிற்கையிலே உயிராக வந்தீரையா. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நல்லவரை நினைக்கையிலே, செய்த நன்மை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறையுதையா. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நல்லவரை நினைக்கையிலே, செய்த நன்மை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறையுதையா. சோதனைகள் சூழ்ந்த போது எடுத்து நிற்க, சோதனைகள் சூழ்ந்த போது எடுத்து நிற்க உதவினீரே. நோய்கள் என்னை நெருக்கும் போது வேறாக வந்தீரையா. பாவம் என்னை நெருக்கும் போது வேறாக வந்தீரையா. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நல்லவரை நினைக்கையிலே, செய்த நன்மை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறையுதையா. தனிமையில் தவிக்கும் போதும் கர்த்தாவே, நாங்கள் நோய்களின் பிடியில் சிக்கி தவிக்கும் போதும் ராஜா, நீர் எங்களுக்கு பெறனாக வந்ததற்காக நன்றி. உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தைகளே இல்லை அப்பா. எத்தனை நன்மைகள் கர்த்தாவே. நாங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் போது ராஜா, எத்தனை சோதனைகளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. எத்தனை இழப்புகளை நாங்கள் தாங்கி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, உம்முடைய சட்டையின் மறைவில் எங்களை மறைத்துக் கொண்டதற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் அளித்ததற்காக நன்றி அப்பா. இந்த நேரத்தில் ராஜா, உம்முடைய மகிமை எங்கள் மீது இறங்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய கிருபை எங்கள் மீது இறங்கட்டும் அப்பா. உம்முடைய அன்பு எங்கள் மீது இறங்கட்டும் ராஜா. உம்முடைய ஆவியை எங்கள் மீது நீர் பொழித்து போகிறதற்காக நன்றி. ஆவியை எங்கள் மீது ஊற்றும் அப்பா. நாங்கள் உற்சாகத்தோடு உம்மை துதிக்க ராஜா. எங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை தாரும் ராஜா, நல்ல ஒரு உற்சாகத்தை தாரும் ராஜா. நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ராஜா, சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. அவர் சமூகமின் சந்தோஷமே, அதை நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரப்பி நிரப்பி வழியுதே, ஆனந்தம் பேர ஆனந்தமே, ஆனந்தம் பேர ஆனந்தமே. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. உம்முடைய நாமம் மாத்திரமே வாழ வேண்டும் கர்த்தாவே. இம்மட்டுமாக எங்களுக்கு இந்த குறுகிய நேரத்தில் ராஜா உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கொடுத்த தயவுக்காக உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. வாழ்ந்த வாழ்க்கையை
திரும்பி பார்க்கிறேன் வல்லவா உம்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன். வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன் வல்லவா உம்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, கோடி கோடி நன்றி தேவா, கோடி கோடி நன்றி தேவா, கோடான கோடி நன்றி உமக்கு, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி உமக்கு, கோடான கோடி நன்றி. எங்களை பிடித்து என்னை நடத்தினீர் யெகோவா தேவனே, என்னோடு வாழ்ந்தீர். எங்களை பிடித்து என்னை நடத்தினீர் யெகோவா தேவனே, என்னோடு வாழ்ந்தீர். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, கோடி கோடி நன்றி தேவா, கோடி கோடி நன்றி தேவா, கோடான கோடி நன்றி உமக்கு, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி உமக்கு, கோடான கோடி நன்றி. அப்பா, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே உமக்கு நன்றிகளை ராஜா, எங்களை கரங்களை தட்டுவதன் மூலமாய் உமக்கு நாங்கள் கர்த்தாவே மதிக்கிறோம். கிருபையாய் எங்களை ஆசீர்வதிக்கும் ராஜா, பலப்படுத்தும் கர்த்தாவே, மீதமுள்ள பொருட்களை நீர் ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும் ராஜா. எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் தரப்போவதற்காக நன்றி. மகனை மறைத்து நீர் வெளிப்படும், அவருடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே உமக்கு மகிமையாகவும் எங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கட்டும். எங்கள் சிந்தனைகள் சிதறாதபடி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க கிருபைத்தாரும் அப்பா. எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. தேவன் ஒரு நல்ல துதியின் வேலையை நம்ம வாழ்க்கையில் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹalleluya. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். நம்ம திருச்சபையின் போதகர் பாஸ்டர் சாம்ராட் அவர்கள் நமக்காக தேவனுடைய வார்த்தை கொண்டு வர இருக்கிறார்கள். அவருடைய வார்த்தைக்குள்ளே நாம் நேராக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்முடைய இந்த நாளிலே தேவ சத்தியத்தை என்ன வைத்திருக்கிறோம் நம்ம எல்லாம் தியானிக்க நம்மை நம்ம ஆயத்தப்படுத்துவோம். வாருங்கள், நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கூட அடியனை கொண்டு நீங்கள் பேச இருக்கும் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் மோசையோடு இருந்தது போல இந்த நாளில் நீங்கள் எங்களோடு இருக்கீங்களப்பா. எசப்பாவோடு இருந்து எங்களோடு பெரிய காரியங்களை செய்கிறீங்க, அதற்காக நன்றி. இந்த தினத்தில் கூட அடியேன் எடுத்துக்கொண்ட வேத வசனமானது ஆண்டவரை தியானிக்கும் பகுதியாக ஸ்தோத்திரம். நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், வாசிக்கலாம் 5ஆம் வசனத்தை. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஹல்லேலூயா. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த பூமியில் மத்தியஸ்தராக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ மத்தியஸ்தர் என்று சொல்லி அநேக சபைகளிலும் அநேக பாரம்பரியத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வானத்திலிருந்து இறங்கியவரும் வானத்துக்கு மீண்டும் ஏறி சென்றவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவரும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மட்டும்தான் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார் இந்த நாளில் கூட. அது மாத்திரமில்லை, அவர் நமக்காக பரிந்து பேசுவதாக இருக்கிறார். அதிலே 4ஆம் வசனம் வாசிக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லா மனுஷனும். தேவனுக்கு முன்பாக ஜாதி இல்லை, மதம் இல்லை. ஆனால் இன்னைக்கு மனுஷராகிய நாமல் ஜாதி மதம் என்று பிரித்து வைத்திருக்கிறோம். தேவனுக்கு எல்லாம் அவருக்கு முன்பாக அவரை சாயில் படைக்கப்பட்ட மனிதர்கள். அதனால் அவரது விருப்பம் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. அதற்காக இந்த நாள் அடியனுக்கு ஆண்ட தந்த வார்த்தையை வாசிக்க இருக்கிறேன். சோத்திரம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் அதில் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார்.
ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக ஆண்டவர் இருக்கிறார். பழைய உடன்படிக்கை மோசேயின் காலத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எப்படி இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில் அவர் நமக்கு மத்தியஸ்தராக இருப்பது போல பழைய உடன்படிக்கையில் மோசே அவர்களுக்கு மத்தியஸ்தராக இருந்தார்கள். மோசே கொண்டு ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு வந்தாங்க. 10 வகையான வாதைகள் கொடுத்து பார்த்தாங்க ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு. அது நிமித்தம் மோசே மூலியமாக அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அது மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகும் ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்கள், இவர்களை விட்டுவிடு, நான் உன்னை வேற ஒரு பெரிய மனுஷனாக்கு சொல்லும் போது மோசே பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார், ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் அழிப்பீரானால் முதலாவது என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போகும் சொல்லி. எப்படி மோசே பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசினாரோ, அவர் மத்தியஸ்தராக இருந்தாரோ, அதே போல இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் மத்தியஸ்தராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த நாளிலே கூட இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில் சொன்னது போல வெள்ளாட்டு கடாக்கள் இரத்தங்களும் காளைகள் இரத்தங்களும் சிந்தப்பட்டது. ஆனால் நமக்காக இயேசப்பா புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இன்னைக்கு நமக்கு அவர் சொந்த இரத்தத்தை சிந்திருக்கிறார். வாசிப்போம், அதே அதிகாரத்தில் நாம் எடுத்துக்கொள்வோம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் மரணம் அடைந்து அக்கிரமங்கள் நிமித்தம் மரணம் அடைந்தார். முதலாம் உடன்படிக்கை இந்த 10 கட்டளையை அந்த ஜனங்கள் கடைப்பிடிக்கவே இல்லை. ஏனால் 10ல் 1 நம்ம விட்டாலும் கைவிட்டாலும் நம்ம தேவன ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. 10 கட்டளைகள் அவர் சரியான முறையில் கைப்பிடிக்காதனாலே ஆதலால் வாசிப்போம். அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். எப்படி அந்த 10 கனிகள் அழைக்கப்பட்டிருந்தார்கள், கல்யாண வீட்டுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. ஆனால் 5 பேர் மத்தியில் தான் அந்த எண்ணெய் இருந்ததை நாம் பார்க்குறோம். அதுபோல் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், சிலரே பிரவேசிப்பார்னு சொல்வது போல ராஜாவின் கல்யாணத்துக்கு அநேகருக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருந்தது. கொடுத்தவர்கள் யாரும் அதுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. ஆனால் வெளியே இருந்த பாவிகளும் பரதேசிகளும் இல்லாதவர்களும் தேவன் அந்த பந்திக்கு அழைத்திருப்பது இன்னைக்கு நம்மளே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதனால் தான் சொல்லப்படுறது, நித்திய சுதந்திரத்தை அடையும்படிக்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமில்லை, அதே அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 12:24 சொல்லப்பட்டிருக்கிறது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலனுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆபேல் இரத்தம் பேசுவதை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் இரத்தம் பேசுவது வித்தியாசமான காரியங்களே. இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சியாக மதித்தவர்கள் தேவனுடைய சமூகத்தில் படிபீடத்திலே அவங்க ஆண்டவரே எப்போ எங்களுக்கு நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த இரத்தங்கள். ஆபேல் முதல் கொண்டு இரத்த சாட்சியாக மறித்தவர்கள் எல்லோரும் நீங்கள் பழி வாங்க மாட்டீங்களா ஆண்டவரே, பிதாவே பழி வாங்க மாட்டீங்களா என்று அங்கே பேசி கொண்டிருக்கிற நாட்களிலே இன்னைக்கு நமக்காக ஆண்டவர் இரத்தம் பதிந்து பேசும் இரத்தமாக இருக்குது. அதுதான் இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இரத்தத்திற்கும் ஆபேல் இரத்தத்திற்கும் வித்தியாசத்தை பார்க்கிறோம். ஆபேல் இரத்தம் பழிவாங்க பேசுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எப்படி ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது நமக்காக ஒரு நீதிபதி பரிந்து பேசிக்கொண்டு இருப்பதற்கு ஒரு வக்கீலை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வக்கீல் அந்த நீதிபதி கிட்ட பரிந்து பேசிக்கொண்டு இருப்பது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் காலம் பொறுங்க, அவன் மனம் திரும்புவான்னு சொல்லி அந்த மனம் திரும்புதல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால இன்னைக்கு அந்த தெளிக்கப்படும் இரத்தத்தில் நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். விசேஷமாக வேத புஸ்தகத்தில் அருமையான காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த தெளிப்பை பற்றி நீங்கள் பார்க்கவே நாள் ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 9:12 சொல்லுகிறது, வெள்ளாட்டு கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல,
தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. நித்திய மீட்பு நமக்கு கொடுப்பது ஆண்டவராகிய உடன்படிக்கை இருப்பதற்காக வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தமும் சரி, இலைக்கான இரத்தமும் சரி, வருஷந்தோறும் அன்னைக்கு அந்த பிரதான ஆசாரியர் உள்ளே போகும்போது கொண்டு போய் பலி செலுத்த வேண்டியதாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை ஒரு முறை சிந்திருக்கிறார். அதனால் இனி இரத்தம் சிந்துதல் நமக்கு தேவையில்லை. அதுதான் உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிக்க போகும்போது அதே அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 8:6 சொல்லுது, இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். முக்கியமாக ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அவர் நமக்கு மத்தியஸ்தர் மாத்திரமில்லை, உடன்படிக்கை எப்படியோ மத்தியஸ்தராக இருப்பது போல் அவர் நமக்காக ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். பிரதான ஆசிரியர் முதலாக மோசேயின் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசாரிய ஊழியத்துக்கு அவர் அண்ணன் ஆரோன் பிள்ளைகளாக இருந்தார்கள். அதன் பிறகு புதிய ஏற்பாட்டின் ஆசாரியராக நமக்காக பரிந்து பேசுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். எப்படி ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் பார்க்கும்போது, கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த நாட்களிலே சொந்த இரத்தத்தை அவங்க கொண்டு போக முடியாது. இளைஞர்களின் இரத்தத்தை கொண்டு போய் அதை பலியிட்டதை நாம் இந்த நாளில் பார்க்கிறோம். அதே அதிகாரம் 9, 21, 22 வாசிக்கும் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஹல்லேலூயா. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்போ இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு என்று சொல்லப்பட்டு எப்படி பார்க்கும்போது, எல்லாம் கொஞ்சம் குறைய கூடாரத்தின் மீதும் பனிமுட்டுகள் மீதும் அந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் இருந்த அனைத்து மீதும் அந்த இரத்தங்கள் தெளிக்கப்பட்டது. அது மாத்திரமில்லை, நீங்கள் அது 19 வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 19 எப்படியெனில் மோசே நியாய பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டுமயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். உடன்படிக்கையின் இரத்தம், ஆண்டோட இரத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது ராபோஜனத்தில் முந்தின நாள் உடன்படிக்கையாக நமக்கு புதிய உடன்படிக்கையை பண்ணினார். அவர் சரீரத்தை உண்டு அவர் இரத்தத்தை பானம் பண்ணுற நித்திய ஜீவனை பெறுவான்னு சொல்லி. அப்போ இரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அன்னைக்கு அந்த பிரதான ஆசார் முதற்கொண்டு வெள்ளாட்டு காரையின் இரத்தம், ஆட்டுக்கடான் இரத்தங்களை கொண்டு அதை ஈசப்பினாலே எடுத்து முக்கி தெளிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இயேசுவிடத்திலே அந்த தெளிக்கப்பட்ட இரத்தத்திடத்தில் நம்ம சேர்ந்து இருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தோம். இன்னைக்கு அநேகர் ஜெபம் பண்ணும்போது நாம் சொல்கிறோம், நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஜெபம் பண்ணி அந்த ஜெப எண்ணெய் உங்கள் வீட்டுகளில் தெளிங்க சொல்லும்போது அந்த தெளிக்கப்பட்ட இரத்தம் எங்கெல்லாம் அது படுதோ அந்த இடமெல்லாம் பரிசுத்தமாகப்படுது. நம்ம அதை ஒரு கொஞ்சம் அதை பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொடுக்கும் போது, இது ஜெப எண்ணெய், இதை வைத்துக்கொள்ளுங்க, இது என்ன காரியத்துக்காக பணம் பெற்றுறீங்களோ இது நிமித்தம் இந்த இரத்தம் உங்களை சுத்திகரிக்கும் சொன்னது போல இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் நம்மளை சுத்திகரிப்பதாக இருக்குது. அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இன்னொரு இடத்தில் நான் உங்களுக்கு காமிக்க ஆசைப்படுகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அல்லேலூயா. அது மாத்திரமில்ல, 35 வாசிக்கிறோம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். வாசிக்கப்பட்ட வசனத்துக்காக ஆண்டுகளை நான் செலுத்துகிறேன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே
எழுந்தும் இருக்கிறார். அவரே தேவனுடைய வலசு பாதத்தில் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி இன்னைக்கு நாம் பார்த்தது போல அவர் நம்முடைய மத்தியிலே ஒரு மத்தியஸ்தராக இருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் பிதாவினத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதனால் தான் சொல்லப்பட்டது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிப்பவன் யார்? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டு ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை விட்டு நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. நம்ம பின்வாங்கி போகலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஒரு நாள் விடவே மாட்டார். அவர் நம்மளை எப்படியாவது செம்மையான வழியிலே கொண்டு சேர்த்து விடுவார். அருமையான ஒரு வார்த்தைகள் நம்ம வாசிக்க இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எது வந்தாலும் சரி. இந்த 8 மாதங்களாக நம்முடைய இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம், இந்த பாதிப்பு நிமித்தம் எத்தனையோ பேருக்கு பிரச்சனைகள், எவ்வளோ காரியங்கள் இருக்கு. ஆனாலும் நம்ம கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காதனாலே நாம் இந்த நாளிலே சபை கூடி வர ஆண்டு நமக்கு கிருபை தந்திருக்கிறார். சிறு பிள்ளைகளும் முதியோர்கள் வராவிட்டாலும் சபையில் வந்து நாம் எல்லாம் ஆராதிக்க, தேவனை தொழுது கொள்ள நல்ல ஒரு கிருபை ஆண்டு நமக்கு தந்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, அடுத்தபடியாக அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இவ்விதமாய் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவரே முற்றிலும் ஜெயம் பெறுவராக இருக்கிறோம். அவர் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். நாம் அன்பு கூறவில்லை, நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ கொடான கோடி ஜனங்கள் இருக்கும்போது அவர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதை முன்னாடி சொன்னது போல அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அது சிலரே பிரவேசிப்பான்னு சொன்னது போல நம்ம அந்த பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு இன்னைக்கு அவர் நமக்காக பரலதிலே எப்படி திரளான கூட்டங்கள் மேகங்கள் போல் ஓடி முடித்து நித்தியத்துக்காக அவர் இருப்பது போல நம்மளும் இந்த பூமியிலே நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவன் ஆசைப்படுகிறார். அது மாத்திரமில்லை, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, மரணமானாலும் ஜீவனானாலும் வாசிப்போம், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் சரி, அதிகாரமானாலும் வேறு எந்த நேர்வானாலும் சரி, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிக்காது என்று நாம் அறிந்திருக்கிறோம். காரணம் என்ன? அவர் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் சொல்லி, என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் போக முடியாது என்று அவர் நமக்காக இன்னைக்கு மத்தியஸ்தராக இருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே அவர்களோடு நம்ம இணைவதற்கு பரிசுத்த ஆவியான நமக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம எப்பவும் ஜெபித்தாலும் சரி, ஆவியான துணியோடு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆவியான நம்மளோடு இணைந்து நம்ம தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும். எந்த ஒரு ஜெபம் முடிக்கும் போதும் பிதாவின் இடத்தில் நாம் சொல்லணும், ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை பாதத்தில் வைக்கிறோம், எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. இந்த நாளில் கூட அடியனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அடியனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவர் வார்த்தைகளை தியானித்து மற்றவருக்கு சொல்கிற அளவுக்கு தேவன் அடியேனும் எடுத்து பயன்படுத்தணும். சபையில் ஐயா கூட 20 வருட காலமாக அவர் கூட ஊழியத்திலே சென்றது நிமித்தம் ஐயா அநேக காரியங்களை கற்று தந்திருக்காங்க. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து சபை கூடுதலை யாரும் விட்டு விடாமல் சரியான நேரத்திலே சபை கூடுகிறோம். நாமல் 8:30 மணிக்கு சபை கூடுகிறோம், சரியாக 10:30 மணிக்கு முடித்து விடுகிறோம். அதனால் தயவு செய்து சபை கூடுவதை யாரும் விட்டு விடாதீங்கள், அசட்டை பண்ணி விடாதீங்கள். நமக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்திருக்கிறார். அவர் சொந்த இரத்தத்தினால நம்மளை அவர் கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். இன்னைக்கும் நித்தியத்தில் பிதாவினத்தில் பறந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவதாமே இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. தேவனப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டு உம்மை அப்பா பிதாவை கூப்பிடுதக்க இந்த புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்தபடியால் உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தோப்பனே. இந்த ஆராதனை தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை செய்து கொடுத்த ஐயாவுடைய கருத்தினை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களை நாங்கள் சமூகத்தில தாழ்ந்த பொழுது நீர் எங்களை விதமாய் உழைத்து கர்த்தாவை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறீர் என்பதை கர்த்தாவே இந்த நாள் நாங்கள் கேட்டோம். அப்பா, இவ்விதமாய் இன்னும் குடும்பத்தை நீர் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஐயாவுக்காய் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய் கர்த்தாவே நம்முடைய அலெக்ஸுடைய கருத்தினை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த குடும்பத்தை ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டபடியாக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, கர்த்தரை இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க.
இந்த நாள் ராஜா சாட்சிகளை பகிர்ந்து கொண்ட பிள்ளைகளுக்காய், வாசித்த பிள்ளைகளுக்காய், செபித்த பிள்ளைகளுக்காய், துதியின் நாமம் மயப்பட்டபடியால் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு சிறு பகுதி ஊழியத்துக்காய் பிள்ளைகளை விதைத்திருக்கிறாங்க. அப்புறம் கொடுத்த கரங்களை இங்க ஆசீர்வதிங்க. சங்கீத பகுதியில நாம மயப்பட்டபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அவருடைய மகனை இன்னும் ஊழியத்தை எடுத்து நீர் பயன்படுத்துகிறோம். அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவராய் எங்களோடு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். மகன் அப்பா தனித்து செய்த ஊழியங்கள்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்து இந்த நாள்ல கர்த்தர் அவர் மரமா இருந்தாங்க. அநேக விழுதுகளை கர்த்தர் அதுல எழுப்பி இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் விட்டு சென்ற ஊழியத்தை வருகை வருங்க இன்னும் உண்மையாய் உத்தமமாய் உமக்காய் நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் சொன்ன வேத வாக்கிய பிரகாரம் அப்பா எங்களை காலத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பிறந்த நாளை கண்ட பிள்ளைகளுக்காய் காணப்புற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். திருமண நாளை கண்ட பிள்ளைகளுக்காய் காணப்புற பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சுகவீனமா இருந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த சுகத்திற்காய் விடுதலைக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய், கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் அப்பா எந்தெந்த தேவைகளுக்கு சமூகத்திலே பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் ஜெபங்களை கேட்டு நீர் நன்மைகளை செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் காண்கிறது செவி கேட்குமான்னு சொன்ன வேத வாக்கின் பிரகாரம் நீர் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேசத்துல நினைச்சா அப்பா இருக்கிற அந்த வாதையை கர்த்தர் எடுத்து போட்டா எங்களை தாழ்த்தியுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குடும்பத்துல தெய்வீக சமாதானத்தை, சந்தோஷத்தை, நன்மைகளை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிளை சபைகளுக்காய் அப்பா போதலுக்காய், விசுவாச மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். சபையின் மூலியமாய் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் நாம மயப்படட்டும். சிறுவர் இல்லத்துக்காய் ஜெபிக்கிறோம். ராஜா படக்காட்சி ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா கடந்த வாரத்துல பள்ளிப்பட்டு பகுதியில ராஜா அந்த தொண்டியுடைய வேலைகளை நடக்கும்படி என் தேவனை பாராட்டின இறக்கத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த இடத்தின் பொருளாதார தேவையை கூட நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ராஜா சீர்காழி பகுதியில அந்த சபை சீக்கிரத்திலே கட்டப்பட என் தேவன் தேவைகளை சந்தித்து நாமத்தை மயப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அம்மா எங்களை தாழ்த்தி கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து மறுபடியும் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலில் நான் மீட்பேன். நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகலம் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், அபிஷேகம் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய வார்த்தை கேட்டதுக்காக நன்றி சொல்கிறேன். நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு திறந்த வாசலை தேவன் நமக்கு தருவாராக. காட் பிளஸ் யூ ஒன் அண்ட் ஆல்.